எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாமத்தை உயர்த்தி நாம் எப்பொழுதும் செய்கிற உள்ளத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிற இந்த அறிக்கையை செய்வோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இது என்னுடைய பரிசுத்த வேதாம். இது என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாவும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். என் மனமும் என் இருதயமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நல்லவர். 128ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நாம் அடிப்படையான தியானத்திற்குரிய வசனமாக எடுத்துக்கிட்டு நாம் தொடர்ந்து போதனைகளை கேட்டு வருகிறோம். தொடர் போதனைகளை கேட்டு வருகிறோம். அதில் இப்போ நாம் நிற்கிற ஒரு போதனையினுடைய நிலைப்பாடு பார்க்கும் பொழுது வளர்ச்சி என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவருக்குள்ளா நான் இருக்கிறேன், அவருக்குள்ளா இருக்கிறேன் அப்படின்னும் பொழுது அவருடைய குண லட்சணங்கள் கொண்ட மனிதனாக மனுஷியாக நான் இருக்க வேண்டியது அவசியம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. மறுபடியும் சொன்னேன். ஓப்பனா பேசுறேன். எல்எஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. கணவனுடைய வித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்க வெளியே வச்சுன்னா நாற்றம் எடுக்கும், அழிஞ்சு போயிடும். அதுக்குள்ள இருக்கிற உயிர் அணுக்கள் செத்து போயிடும். ஆனா கணவனுடைய வித்து தன் மனைவியுடைய கருப்பைக்கு போகும் பொழுது அது கருமுட்டைகளோடு சேர்ந்து ஒரு உருவம் உண்டாகி 10 மாசத்துல குழந்தையாக வெளியே வருகிறது. அதே போல தேவனுடைய வித்தாகிய வசனம் அது அழிந்து போகாதது. அதை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது உங்கள் மனதுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக வந்து அந்த கருப்பையிலே உணர்வை கொடுத்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடியும் வேற்று மனிதனாய் மாறுகிறீர்கள். அதான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற அர்த்தம். You are born again because of the conviction that you have received through the seed of God. தேவனுடைய வசனத்தினுடைய விதையினாலே நீங்கள் மாற்றம் காணுகிறீர்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? உணர்வே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? மழை பெஞ்சிச்சுப்பா, மழையில் அது மழை தண்ணியா எதுவும் உணராமல் போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஓப்பனாக பேசிட்டாங்க அவங்க. நான் சொல்லலை. அது என்னங்க? நான் 5 அறிவு கொண்ட மாடு, எருமை மாடு மாதிரி இருக்க, ஒன்றுமே தெரியல, ஒன்றும் உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் வசனம் உள்ள போய் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்து அந்த உணர்வின் அடிப்படையில் ஒப்பு கொடுதலுக்கு நேரம் ஆவியான நம்மை நடத்தி நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்திருக்க அந்த வசனமாகி வித்து எனக்குள்ளே போச்சுன்னா அந்த வித்துக்கு நான் இடம் கொடுக்க ஒவ்வொரு நாளும் நான் அவரை போலவே மாறணும். வேற வழியே கிடையாது. I have to change. அவர் வித்து உள்ளே போனால் அவர் மேலே மாறணுமா மாறக்கூடாதா? சொல்லுங்கய்யா. இப்போ காலையில் நான் போகும் பொழுது, வெளியே நான் பயணிக்கும் பொழுது ஒரு ஊழியருடைய சத்தத்தை கேட்டேன். ஆராதனையினுடைய சத்தத்தை பிளக்இன் பண்ணிட்டு கேட்டு போயிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டுறேன். அப்போ ஓட்டும் பொழுது நல்லா கவனிங்க. அதிகாலையில் தான் போகிறேன். நான் போகிற நேரம் வந்து 5:50. நான் போயிட்டுருக்கிறேன், சாலையில் போயிட்டுருக்கிறேன். ஆட்கள் ரொம்ப நடமாட்டம் இல்லை. அப்போ நான் போயிட்டுருக்கும் பொழுது நான் சத்தத்தை கேட்கும் பொழுது பாஸ்டர் சாம்பி பாடுற மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளே எடுத்து பார்த்தா பாஸ்டர் ஜீவன் பாடிட்டு இருக்கார். பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்துக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்கார், டாக்டர் மாதிரி இருக்காங்க. ஆனால் சத்தத்தெல்லாம் கேட்டால் அவங்க அப்பா மாதிரி இருக்கு. அதே பேச்சு, அதே நட, அதே பாவனை. காரணம் வித்து கொடுத்தவருடைய சுவாபம்.
நீங்களும் நான் இந்த உலகத்தில் அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்தணும் தேவன் விரும்புகிறார். ஹலோ, சுவாபத்தை வெளிப்படுத்தணும் விரும்புகிறார். அந்த வித்து எனக்குள்ளே போச்சுன்னா அவர் சுவாபம் தான் வெளியே வரணும். சொல்லுங்க, என் நடையில், முதல்ல என் எண்ணத்தில், என் நடையில், என் உடையில், பாவனையில் அவர் போல மாறணும். சொல்லுங்கய்யா, அதற்காக தான் வந்திருக்கோம். கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாக இருக்கிறவன் அவனுடைய குணலட்சணங்களை கொடுத்தே தேர்வேன். ஸோ அதில் தான் நான் பார்த்து வரோம் வளர்ச்சி. போன வாரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, தேவன் அருமையான தேவ ஊழியக்காரன் ரெஜி எங்கே கொண்டு வந்திருந்தார். ரெஜி கிறிஸ்தவ வளர்ச்சியில் என்னென்னா சவால் வரும், அந்த சவாலை எதிர்கொண்டு நாம் ஜெயிக்க பிறந்திருக்கணும் அப்படின்றார். இன்னைக்கு வெள்ளையர்கள் மத்தியில் தேவன் எடுத்து பயன்படுத்த காரணம் என்ன? எனக்கு ஒரு கேள்வி. நான் வேத பாடசாலைக்கு போகும்பொழுது, why God uses the white people for his glory? ஏன் வெள்ளைக்காரர்களை பயன்படுத்தணும்? நாங்கள் என்ன அதில் என்ன குறைச்சலை? நம்ம என்ன குறைச்சலை? ஏன்னா அவங்க ஒஸ்தியாக நம்ம குறைச்சல் உள்ளவர்களா? இந்த கேள்வி எனக்கு கேட்டுக்கிட்டே போச்சு. நான் முதல் தடவை ஒரு சபையில் நான் பிரசங்கித்த பொழுது, எனக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கத்தில் தொடப்பட்டு வந்து நின்றவர்கள்லாம் சபையின் மூப்பர், ஊழியக்காரன் வந்து நின்றார். ஒப்பு கொடுத்து ஆடி போயிட்டேன். நம்மலாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்போம், அவங்களும் முன் வந்து நிற்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் இறங்கி நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொன்னாங்க, நான் அதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஐசக், would you please pray? ப்ராமிஸ் கீப்பர் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க. அதில் அங்கத்தினராக இருந்தேன். என் தகப்பனார் வாக்கு தத்தம் உள்ளவர், வாக்கு தத்தை நிறைவேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தகப்பன்மாருக்காகவே வச்சாங்க. அந்த தகப்பன்மார்கள் கொண்டு நிற்கும் பொழுது ஆள் பலசாலியாக இருக்கான், பெரிய விசுவாசி மாதிரி இருக்கான். அந்த மனுஷன் கிட்ட போய் நின்னும் பொழுது குழந்தை மாதிரி ஆடுறான். என் மனைவிக்கு நான் உண்மையாக இல்லைங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் தன் ரட்சிப்பை புறக்கணிக்கவே இல்லை. வசனத்தினால தொடப்பட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு நெக்லெக்ட் மை சால்வேஷன். கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நான் வளரும் பொழுது முதல் தடை என்னன்னு தெரியுமா? நான் ரொம்ப சேஃபு, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு போய்கிட்டே இருப்போமா. பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்ட்டு போகிற அந்த ஒரு குணம் தேவன் கொடுத்த ரட்சிப்பை அல்லல் தட்டுறது. முதல்ல அப்படியே ஆடிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அவர்களெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறாள்? அவள் எப்பொழுதுமே திறந்த புஸ்தகமாக தேவனுக்கு முன்னாடி வந்து தன்னை தாழ்த்துகிறார்கள். 1. 2, அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொன்னார் யோசேப்பு. போர்த்தேபார், அந்த எஜமான் கீழே அவன் தான் காசு கொடுத்து வாங்கினான். மனைவி அழகாக இருந்தா, இவனுடைய அழகில் பிரியப்பட்ட வேசித்தனம் பண்ணணும்னு நினைச்சா, நோ, என் தேவன் இதை பார்க்கிறார், அவர் பார்வைக்கு முன்பாக இந்த பொல்லாப்பான காரியத்தை செய்யணும், வேலை போ ஓடிட்டான். ஸோ தேவன் கொடுத்த ரட்சிப்பை நம்ம தட்டி கழிக்க கூடாது. 1. 2 பார்த்தோம், டேஞ்சர் ஆஃப் அன் அன்பிலீவிங் ஹார்ட், விசுவாசிக்காத இருதயம். அவிசுவாசம் எப்பவுமே நெகட்டிவாக எடுக்கிறது, எதிர்மறாய் நினைக்கிறது. மார்த்தாள் மரியா ரொம்ப அழகாக பார்த்தோம். இயேசுவானவர் விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் லாசரு உயிரோடு எழுப்பினார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரை விசுவாசிக்கணும். You have to believe through the word. ஆண்டவர் பணம் கிடையாது, அவருக்கு சொரூபம் இருந்துச்சா நிச்சயமா நான் வச்சிருப்பேங்க, ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அவர் சொரூபத்தை யாருக்கும் தெரியாது, சீஷர்களை தவிர. யாரும் வரைஞ்சி வைக்கல, யாருமே செதுக்கல. இப்ப நீங்க பார்க்கறதெல்லாம் ஒரு ஸ்தாபனத்துல இயேசுநாதர் மாதிரியே பயன்படுத்துறாங்க கிடையாது. ஒரு 300 பேர் வரைபட கலைஞர்கள்லாம் வரைந்த பொழுது அதில் ஜேம்ஸ் அரசர், இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட ஜேம்ஸ் அரசர் 300 வரைபட கலைஞர் கூப்பிட்டு இயேசுநாதருடைய குணம், அவருடைய சுவாபம், அவருடைய மனதுருக்கம் இவைகள்லாம் எடுத்து சொல்றாரு. சொன்ன உடனே அவர்கள் மனதில் வாங்கிட்டு வரைகிறாங்க. 3 பேருடைய படம் மட்டும் தச்ரூபமா இருந்ததுனால, அவர் ராஜா, இங்கிலாந்து தேசத்தை ராஜா உலகம் முழுவதும் ஆண்டுகிட்டு இருந்ததுனால அவர் பிரகடனம் செஞ்சா, இதுதான் இயேசுநாதருடைய படம், அவங்கவுங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. That's the way Jesus picture came. அதனால் நம்ம இங்கேயும் வைக்கல. அதனால் 2வது அன்பிலீவிங் ஹார்ட். அந்த படத்தை பார்த்து இறுதி ஆண்டவர் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், வசனத்தை உள்ளவை, அதை விசுவாசி. 3, டேஞ்சர் ஆஃப் அன்ரிபென்டிங் ஹார்ட், வருத்தப்படாத உள்ளம்.
ஆண்டவரே நான் மறந்துடுறேன் ஆண்டவரே, நான் இடத்துல அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு அமைச்சர்களே பிளேமிங் ஆன் அதர்ஸ், அத்தம் மேலே கூட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் முதல்ல நீ பாரு. அதை நாம் பார்த்தோம். விசுவாசத்தின் வளர்ச்சியில் வர்ற 3வது தடை. 4, டேஞ்சர் ஆஃப் டெலிபரேட் சின், துணிகரமான பாவம். வளர்ச்சியில் அது ஒன்று இருக்கும், துணிகரம், மழுங்கி போன வாழ்க்கை. ஆண்டவர் கிருபையா இருக்காரு இஷ்டம் போல. யூதாஸ் காரியத்தை நல்ல ஒரு எடுத்துக்காட்டா வச்சோம். சின்ன பிள்ளை வச்சு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொன்னார். இயேசுநாதர் சிக்கனை மட்டும்தான் பார்க்குறாரு, ஐஸ்கிரீமை பார்க்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு அமைச்சர்களே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொல்றார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அமைச்சர்களே அவர் எவ்வளவு பெரியவன் பாருங்க. His eyes goes to and fro over the world. நீ எங்க இருந்தாலும் உன்னை பார்ப்பாரு. நீ தனிமையா இருக்கும் பொழுது பார்க்கிறாரு, நீ ரகசியமா இருக்கும் பொழுது பார்க்கிறார். ஹலோ, அப்போ விசுவாச வளர்ச்சியில இது ஒரு சவால். ஆண்டவர் நான் இருக்கிறேன், நான் சபையில் நான் ரொம்ப பரிசுத்தவான், என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரும் கேட்காதீங்க, யாரும் பார்க்கல. He sees you, உனக்குள்ளா இருந்து பார்க்கிறார். He is in you and he sees what you do. அதை நாம் பார்த்தோம். 5, கடைசியாக பார்த்தோம், danger of refusing to hear God's word. தேவனுடைய வார்த்தை கேட்பதில் வருகிற ஆபத்து. வளர்ச்சியில் இதெல்லாம் நிற்கும். எனக்கு எல்லாம் தெரியும், இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறது நான் கேட்கறது, அவன் கற்றுக்குட்டி நான் பார்க்க வளர்ந்தவன் இப்படின்னு ஒரு பெருமையும் மமதை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்காம கிறுக்கிட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு மொபைல் ஃபோனை நோடிக்கிட்டு ஆண்டவர் கொடுக்குற மதிப்பு மதியார. ஹீரிங் ப்ராப்ளம், கேட்பது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. புருஷனுக்கு தான், மனைவிக்கு தான் அவன் செவிடுன்னு நினச்சார் புருஷன். போய் டாக்டர்கிட்ட சொன்னார். ஆனால் டாக்டர் சொன்னார், நான் சொல்கிற மாதிரி செய்யி, தூரத்துலேருந்து பேசு, மனைவி காதில் விழுதான்னு கேளு, கொஞ்சம் பக்கமாக பேசு, மனைவி காதில் விழுதாச்சு கேளு, இன்னும் பக்கமாக விழுந்து கூப்பிடு, அப்போ காதில் விழுவுன்னா உன் மனைவிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரத்தில் சொன்னார். காலை சாப்பாடு என்ன, நடுவில் சொன்னார் பாலை சாப்பாடு, அந்த அம்மா சொல்லியிருக்கு, இது பேர் காதில் விழலை. இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னா, மற்றவங்க காதில் விழலை, நமக்கு புரியுது, நம்ம அவங்க புரியல் நினைக்கிறோம், நமக்கு தான் காதில் விழுவுதில்லை. We don't love to hear God's word. தேவனுடைய வசனத்தை கேட்கறதுல தவிர்க்கும். இப்போ வளர்ச்சியில் இதெல்லாம் தடையாக இருக்கட்டும். அற்புதமாக அருமையான ஊழியக்காரர் பேசினதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். நான் அவரோடு எதுவுமே சொல்லலை, இதுதான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னேன். ஓகேண்ணே, நான் வில் டாக். இன்றைக்கி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க தேவன் உதவி செய்வாராக. இருக்கீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ப்ரைஸ் சொல்ல. ஏன் இருக்கீங்களான்னா, இங்கே இருக்கீங்களா, கறிக்கடையில் இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா, சமைக்க மசாலா அடைச்சிட்டு வச்சுரு அங்கே இருக்கிறேன்னா, சில பேருக்கு உணவுலாம் இங்கே இருக்கும், அடுத்து போய் அதை வைக்கணுமே, அதை பொறிஞ்சலி இறக்கணும்னா போய் தாழ்த்துக்கணுமே அப்படின்லாம் ஓடிட்டுருக்கோம். அதனால தான் நான் இந்த ஊழியக்காரர்கள் கேட்பான், இருக்கிறீங்களா அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, நாம் மேம்படுவதாக. ஆகவே கிறிஸ்துவின் அறிவில் வளரும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கணும். அதெல்லாம் பார்த்தோம். 2 பேதுரு 3:18 வாசித்தோம். நம்முடைய கர்த்தரும், வாசியமா, நம்முடைய கர்த்தரும் 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். பேதுரு பெரிய படிப்பாளி கிடையாது, பெரிய ஆக்கப்பூர்வமாக விதயத்தில் பெரிய சாதனையாளர் கிடையாது. அவருக்கு ஒன்று தனக்கு அறிந்த ஒரு தொழிலில் இயேசுவை பின்பற்றின காரியங்களில் அவர் கற்றுக்கொண்டு சொல்கிறாரு, எப்பா ஒருத்தர் அறிஞ்சிக்கங்கப்பா, அந்த நபர் தான் இயேசு. ஒரு அமைச்சர்ல முதல்ல கிருபையில் வளருங்க, அடுத்தது அவர் அறிகிற அறிவு. கல்யாணம் ஆன உடனே புது மன தம்பதிகள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மருமகளாக இருந்தால் அந்த மருமகள்கிட்ட போய், உன் கணவருக்கு இதெல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவரை அறிஞ்சிக்க, அவருடைய அன்பை பெற்றுக்க சொல்லி கொடுப்பாங்களா? இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்களா?
அதெல்லாம் கிடையாது பாஸ்டர். நாங்களே முட்டி மோதி அவருக்கு எவ்வளோ ஏற்றி பேசி வாங்கி திட்டு வாங்கி, அவருக்கு காரம் பிடிக்குமா பிடிக்காதா, இனிப்பு பிடிக்குமா பிடிக்காதா, அது கேட்கறதுக்குள்ள அப்படிதான். கணவன்மார் அப்படித்தான். எங்க அம்மா செஞ்ச மாதிரி இல்லை, அம்மா செஞ்ச மாதிரி இல்லை, உண்மைதான். அம்மா செஞ்சு இப்படி செஞ்சு வாங்க, அவங்ககிட்ட போய் ஞானமாக பேசி அன்பாக பேசி என்ன செய்யுங்க, நைஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு கற்றுக்கன்னு சொல்லி கொடுக்குற கணவன்மார் எத்தனை பேர் இருக்கீங்க பாரியா? நியாயமே இல்லை அது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறது சிறந்த காரியம். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா சமைச்சா எங்கள் பாட்டி மாதிரியே சமைப்பாங்க. She cooks just like my grandma, தனமணி. அக்கா அப்படியே செய்கிறீங்கக்கா அப்படின்வேன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நல்ல தேவ பிள்ளைகளை நீங்கள் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை அறிகிற அறிவில் வளரணும். அதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பேதுரு வந்து அதான் சொல்கிறார். அப்போது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம அதிகமாக நடத்துகிறார். ஸோ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அங்கே தான் போகிறோம். மறுபடியும் போகிறோம். 17 இப்போ வாசிமா. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். இங்க என்ன சொல்றாருன்னா, எப்பா முன்னமே நம்ம கடந்த அதிகாரங்களில் வாசித்தோம். கடந்த அதிகாரத்துக்குள்ள வாசித்தோம். என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தவறான கொள்கைகளில் ஈர்க்கப்படுறாங்க. அதை தடுப்பதற்காக என்ன செஞ்சோம், இயேசுவினுடைய 2ஆம் வருகை குறித்து பேசினோம். we talked about the second coming of Christ பேசினோம். இன்னைக்கு தவறான புரிதல் இருக்கு மக்கள் மத்தியில். முந்தைய ஆய்வுகளில் நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சேன், குறிப்பிட்டேன். பார்க்கும் பொழுது தேவனுடைய அருளை பற்றி, கிருபை பற்றி நிறைய பேர் புரிதல் சரியாதல்ல. ஆனால் புரிதல் கிருபையை பற்றி, இன்னைக்கு அவனுடைய இரக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் உங்களுக்கு நினைவில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. பார்க்கும் பொழுது நாங்கள் அதெல்லாம் கவனம் செலுத்தி உங்களுக்கு போதிச்சோம். ரட்சிப்பு எதை குறித்து கவனிச்சோம், ரட்சிப்பை குறித்து கவனிச்சோம், கிருபை குறித்து கவனிச்சோம், நிலைத்திருக்கும் கிருபை பற்றி கவனிச்சோம், தேவனுடைய சேவை செய்வதற்கு தேவையான அருள்னா இரக்கத்தை பற்றி கவனிச்சோம் அப்படின்னு சொல்றார். இன்று என்ன செய்யணும், கிறிஸ்து வருகிற அறிவில் நீங்க வளரணும் என்பதை கவனம் செலுத்தலாம் அப்படின்றார். அப்போ இதெல்லாம் பேதுரு வந்து டீல் பண்றார், ஆவியானுடைய துணையோட டீல் பண்றார். இன்னைக்கு சப்ஜெக்ட் ஓரியன்ட் பார்க்கும்போது, டீச்சராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வகுப்பு ஆசிரியராக இருந்தீங்கன்னா, எல்லா பாடங்கள் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அந்த ஆண்டுக்குரிய பாடங்களை ஃபுல்லும் என்ன செய்யணும், கவர் பண்ணியே தரணும். அதை வந்து முழுவதுமாக அதை வந்து கவர் பண்ணலன்னா கடைசியில் என்ன பண்ண, ஸ்பெஷல் கிளாஸு, அப்புறம் இந்த கிளாஸு அந்த கிளாஸுன்னு வைப்பான். நான் ஒரு பள்ளி தெரியும் ஸ்பெஷல் கிளாஸ் இதெல்லாம் வைக்கும் பொழுது அரசாங்கத்தை சொல்கிறேன், எவனும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுரா அப்படின்ட்டு. இந்த பெற்றோர் ரொம்ப இதாகி கோபமாகி மேலே இருக்கிறவங்களுக்கு எழுதி போட்டார், இந்த ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பிள்ளைகளை கொள்ளுன்னு கொள்றானுங்க அப்படின்னு. அங்கேருந்து கேள்வி கேட்டு அனுப்பிச்சிட்டான், எதுக்கிட்டா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா, குறிப்பிட்ட நாளில் நீ போதிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கேட்கும் அன்பானவர்களே, தேவன் நம்ம கொடுக்குற எல்லா பாடங்களும் அது நம்முடைய ஆவியின் பிரயோஜனத்திற்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப அழகாக இதெல்லாம் திட்டமிட்டு இதெல்லாம் நாங்கள் பேசினோம். நீங்கள் வீட்டில் போய் அந்த பாடங்கள்லாம் வாசிங்க. ரைட், நம்முடைய தலைப்பு வரல, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யணும், வளரணும். அல்லேலூயா. அப்போது நான் இழக்கப்பட்ட ஒரு பாவி, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வைத்ததை காண்பித்து எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். ஆகவே ஆசீர்வாதம். அப்போ இந்த படத்திற்குரிய காரியமே ஆசீர்வாதம் தான். ஆக நான் மீண்டும் பிறக்கணும், தேவ ஆசீர்வாதத்தை பெறக்கணும்னா நம்ம மீண்டும் பிறக்கணும். அப்போ கிறிஸ்துவை பார்ப்பது வருத்தமாக வெட்கமாக சில நேரத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னா, உணர்வற்ற இருதயம். ஸோ இவைகள்லாம் ஆபத்தானது. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர்ச்சி காணணும், ஆன்மீக வளர்ச்சி இருக்கணும் என்பதை ரொம்ப அற்புதமாக எடுத்து போதிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கருத்தில் நாம் இந்த பாடத்தில் இந்த செய்தியில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய 3 விஷயங்களை நான் வேகமாக சொல்கிறேன், கவனிங்க. 1, முதல் கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் அறிவில் வளர்வது என்றால் என்ன? வாட் டஸ் இட் மீன் பை growing in the knowledge of Christ? கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளர்வது என்ன? அவரை இரட்சகராக. இதன் பொருள் என்ன?
அவரை இரட்சகராக நம்புவதின் மூலம் அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதற்கும். அவர் என் இரட்சகர், நான் பாவத்தில் விழுந்துட்டேன், அந்த பாவ குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தப்பித்து கொள்ள முடியல, மதங்கள் எனக்கு உதவி செய்யல, முயற்சிகள் எல்லாம் எனக்கு கைவிட்டுருச்சு, அதனால அவரை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு என்ன இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற இரட்சகர் என்று சொன்னால் டெலிவரர், என்னை விடுவிப்பவர், என்னை காப்பாற்றுகிறவன் அர்த்தம். அப்போ மதங்கள் காப்பாற்றாது, இயேசு ஒருவரே காப்பாற்றுகிறவர். அப்போ நான் முதல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் அறிந்து கொள்கிறேன். பர்சனலி ஐ கம் டு நோ ஹூ ஜீசஸ் இஸ். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், நான் என்ன பிரதிபலனா செய்யணும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ளுது. பின்பு நான் நெருங்கி பழகணும். எத்தனை பேர் ஆண்டவரோடு நெருங்கி பழகுறீங்க? ஹலோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெருங்கி பழகுவாங்க. எப்படிப்பட்ட விதத்தில் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்பான். வேதம் சொல்லுது, சொல்லுங்க, சகோதரன், நண்பன், சிநேகிதன் எல்லா காலத்திலும் உதவுவான், ஆபத்தில் உதவுவே சகோதரன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆபத்து இருந்தால் ஓடிடுவானுங்க. ஆபத்துக்கு உதவி செய்கிறவன் உடன் பிறந்த சகோதரனே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ உறவுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்க சொல்றாரு ஃப்ரெண்ட். அப்போ அவரோடு நான் நெருங்கி பழவதற்கும், ஆவிக்குரிய புரிதல் உள்ளவனாய் இருப்பதற்கும், முதிர்ச்சியோடு வாழ்வதற்கும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்துவ அறிகிற அறிவில் இதுதான் முழுதுச்சு. நான் அப்படியே உட்கார்ந்துருக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இங்கே போட்டிருக்காங்க, விரிப்பு விரிச்சிருக்காங்க. ஆண் குழந்தைகள் அங்கிட்டே உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உட்கார வைக்கக்கூடாது, இன்றிலிருந்து டிசிப்ளின் பண்ணணும். அப்போது இந்த விரிப்பை போய் தேடுறதுக்கு எடுக்கிறதுக்கு போகிறேன். போகும் பொழுது டீக்கன்மார் என்ன செஞ்சாங்க, டக் டக்குன்னு வந்தாங்க. அவங்க அந்தஸ்தை பார்க்கல, அவங்களுடைய தகுதியை பார்க்கல, அவங்களுடைய மேன்மையை பார்க்கல, அவங்க கூப்பிட்டு வரல. அவர்கள் வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? அவர்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ அறிவின் அடிப்படையில் காணப்பட்ட சேவையின் மனப்பான்மை. ஹலோ. அப்போ இந்த வளர்ச்சி அதுதான். நான் என்னைக்குமே கூப்பிட்டு நான் ஊழியத்துக்கு வரல, எனக்குள்ள வாஞ்சை தந்து உதாரத்துவமாய் செய்யக்கூடிய கிருபை தந்தபடினால் இந்த ஊழியத்தை நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஐ டோன்ட் கால் பீப்புள். நான் எல்லாரையும் கூப்பிடுறவங்க கிடையாது. நான் என்னைக்குமே நம்ம சேவை செய்வோம். இந்த சேவையை பார்த்து நான் செய்ய வருகிறேன் என்று சொல்லி தன்னார்வத்தோடு வருகிறது தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவையானவர்கள். சொல்லுங்க. இப்போ இந்த வளர்ச்சி இப்படிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இவரோடு கூட நாம் உறவு கொண்டவர்களாக நெருங்கிய முயற்சியில நான் உறவு, இந்த சேவையின் அடிப்படையில் தான். இன்னைக்கு என்ன பார்த்தேன் டீக்கன்மார்கிட்ட? கிறிஸ்துவை போல பணி உள்ளவர்கள். ஐ see Christ in them. நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காரு கர்த்தர். ஆனால் அவர்கள் வசனத்தை கேட்ட கிறிஸ்துவனை வித்தினாலே அவர்கள் ஜெனிபிக்கப்பட்டபடினால் அவர்கள் தானாக வேலை செய்கிறார். I never call them. இன்னொரு தம்பி ஒப்பு கொடுத்தவர், அவர் ஊழியாடுறார். அப்போ தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த வளர்ச்சி பார்க்கும்போது அவரோடு கூட இருக்கிற நெருங்கிய உறவின் அடிப்படையில் வருகிறது. அல்லேலூயா. இரண்டாவது கேள்வி, செகண்ட் क्वेश्चन, இயேசு கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளரும் பொழுது என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் when I grow in the knowledge of Christ? கிறிஸ்துவின் அறிவில் நாம் வளரும் பொழுது என்ன நடக்கும்? What will happen? ஆரம்பத்தில் நான் குழந்தையாக கிறிஸ்துவின் உடலாக திருச்சபையில் உறுப்பினராக மாறுகிறோம். முதல்ல நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய குழந்தையாக I become a child of God in Christ. ரெண்டு, கிறிஸ்துவின் உடலாக. என்னங்க? சபைக்கு தலைவர் யாருங்க? எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமா? 22 32 வரைக்கும். சபைக்கு தலை அவரே. சொல்லுங்க. இந்த செத்து போறவங்களாம் தலையும் தெரியறான், ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாலிப பசங்க அப்படி பித்து பிடிச்சி அலையிறானுங்க, தலை தலை தலைன்ட்டு. ஒரு நாள் தலை போயிடும். பரலோக தலை தான் நித்தியமா இருக்கக்கூடியவர். வாலிபர்ல கொஞ்சம் கவனிங்க. அப்போ அவர் தலையா இருக்கிற, நான் சரீரமா இருக்கிறேன். ஆமே சொல்லுங்களேன். வா,
இங்கே அப்போ ரெண்டாவது என்ன செய்ய, அப்போ முதலாவது பார்க்க ஆரம்பத்தில் நான் கடவுள் தேவனுடைய குழந்தையாகவும் கிறிஸ்துவின் உடலாகவும் திருச்சபையின் உறுப்பினராக இருக்கிறேன். நான் சர்ச்சு மெம்பர்னு சொல்ல தெரியுது நிறைய பேருக்கு, நான் இயேசுவின் சரீரம் நிறைய பேருக்கு சொல்ல தெரியல. தட்ஸ் த திங், தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஹேவ் டு கன்சிடர். கிறிஸ்துவின் உடல்னா எப்படி இருக்கும்? மெம்பர் வேற. ஒரு திருச்சபையில் எலெக்ஷன் வச்சானுங்க, திருச்சபையில் தேர்தல் வச்சாங்க. தேர்தல் எங்கே கிடக்கும்? மெயின் லைன் சர்ச், தேச கவர்மெண்ட்னாலே அரசாங்கத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருச்சபைகள் எப்படிப்பட்டதுன்னா, அந்த திருச்சபைகள் பேர் சொல்கிறேன் மன்னிச்சிருங்க. தமிழ் லுத்தரன் இவாஞ்சலிக்கல் சர்ச் TELC, CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, மெத்தடிஸ்ட் மெத்தடாக நடத்துகிறவர்கள், திட்டமிட்டு நடத்துகிறவர்கள், இப்படி நிறைய திருச்சபை இருக்கு. இந்த திருச்சபையில் எலெக்ஷன் வைக்கும் பொழுது நம்ம ஊர் எலெக்ஷன்லாம் தோத்துறோங்க. அருவாவோடு நிற்கிறான், கட்டுக்கம்பாவோடு நிற்கிறான், என்னங்க சண்டை கட்டி நிற்கிறான். என்னடா நடக்குதுங்க? நான் மெம்பர்னு தான் சொல்றானே தவிர நான் இயேசுவின் சரீரம்ங்கிற அறிவில்லை. He is my head. அவன் எனக்கு தலைன்னா தலையில் இருக்கிற அதே சிந்தனை தான் சரீரம் முழுவதும் ஓடணும். சொல்லுங்க, என்ன சண்டைன்றீங்க? இவர் பிஷப்பு கிடையாது, நாங்க வைக்கிறதா பிஷப்பு அப்படின்றான். ஏய், யாரடா நம்ம யாரை நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல பிரதிபலிக்கிறோம் இயேசுவை, கிறிஸ்து. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்களுக்கு கிறிஸ்துக்குரிய வளர்ச்சி இல்லை. They don't have the knowledge of Christ. கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லை, அதனாலதான் சண்டை கட்டிக்கிறாங்க. பரிதாபமா இருக்கு, அவர்களுக்காக வேதனைப்படுறோம். ஆனா தேவன், நாம் தேவ பிள்ளைகள், நாம் பெந்தகோஸ்து சபை. என்ன சபைங்க? என்ன சபை? நிறைய பேருக்கு வெந்த கோசுன்னு தெரியுது. வெந்த கோசு கிடையாது, பென்டிகாஸ்ட். பெந்தகோஸ்ட் சொல்லுங்க. 50வது நாளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தபடினாலே நமக்கு அந்த பேரை கொடுத்துருக்காங்க. என்ன பேருங்க? பெந்தகோஸ்து போது பாரு, பெந்தகோஸ்து வருது பாருன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த பெந்தகோஸ்துக்குள்ள அன்பு இருக்கணும். என்ன இருக்கணுங்க? அன்பு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட்டு. ஆமே சொல்லுங்களேன். அறிவு தான் இருக்கலாம். அதனால தான் சொல்றார், பரிசேயர் சதுசேயர் ஆகிய புளித்த மாவு. என்ன மாவு? என்ன மாவு? காலையில் கொஞ்சம் பூங்கார அரிசி கூழை வாங்கிட்டு இருந்தேன். சார், வெங்காயத்தில் அதில் போட்டா இல்லை கட்டி கொடுக்கட்டா? நீ கட்டி கொடுத்தாயி அப்படின்ன. ஏன்னா வெங்காயத்தை உள்ளே போட்டோம்னா புளிச்சு போயிடும். இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு, அதனால நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாங்க. ரைட், கொடுங்க. அப்போ புளிப்பு சில காரியங்களுக்கு நல்லது, சில காரியங்களை அந்த உணவு பதார்த்தத்தை நோக பண்ணிடும். புளிப்பை தேவன் பாவத்தோடு ஒப்பிட்டு பேசுறார். புளிப்பு அது வேணான்றார். ஒரு அமைச்சருங்களேன், இவருடைய புளித்த மாவு வேணாம். இவர்கள் எல்லாம் வெண்வாஸ்தரம் போட்டிருக்காங்க, எல்லாம் பைபிளை பிடிச்சிருக்காங்க. சொல்ல பைபிள் விடும் அப்படியே போவாங்க. நான் யாரும் விமர்சிக்கல, கொஞ்சம் கவனிங்க. இயேசு தலைனா நான் அவன் சரீரம். தலைக்கு ஒரு சிந்தனையும் சரீரத்துக்கு ஒரு செயல் இருந்தா சரியா வராது. வருமா? வரவே வராது. தலை பார்த்து நான் விரும்புறேன் இந்த கையை தூக்கலான்ட்டு என் மூளைக்கு நான் சிக்னல் கொடுக்குறேன். என் மூளைக்கு சொல்றது, ஏய் நல்ல நரம்புங்களை போய் இந்த கையை கொஞ்சம் உயர்த்த சொல்லு அப்படின்னு எல்லாம் உயர்த்துது. நான் சொல்றேன் அந்த கை உயர மாட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? கை கால் விழுந்துருச்சு சார். என்னங்க, என்ன சாருங்க? அப்போ சிரசுக்கும் அந்த அவயத்திற்கும் தொடர்பு இல்லை, தொடர்பு துண்டிக்கப்பட்டது. காரணம் என்ன? அதுக்கு போகிற சிக்னல் எல்லாம் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்கனால அது செத்து போச்சுன்றாங்க. நான் இயேசு தலைனா அவருடைய சரீரமா இருக்கணும். ஆமே சொல்லுங்களேன். ஹலோ. அப்போ இருக்கு அந்த வளர்ச்சி. அப்போ ஆரம்பத்துல நான் தேவனுடைய குழந்தையா இருக்கேன். குழந்தை என்ன பண்ணுவோம்? தூக்கி வச்சு அதை பாலூட்டி சீரூட்டி வளர்க்குறோம். வளர்ந்த பிறகு என்ன செய்யுது? அது கிறிஸ்துவின் உடல். நீ கிறிஸ்துவனுடைய உடல். உன்னை பார்க்குறவங்கலாம் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஃப்ரெடி, பிரதர் ஃப்ரெடி ஒரு நல்ல பாடல் பாடுவார். என்னை காண்போ உம்மை காணட்டும்,
கல்வாரி ஸ்நேகம் என்னங்க, கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். அப்ப இயேசு இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்களேன். சில நேரங்கள் நீங்களும் நான் அவயமா இருந்து அந்த சிரசு சொல்லுகிற காரியத்தை முதல்ல காதலை வாங்கிக்கிறது இல்லை, சிரசு சொல்ற காரியத்தை அதன் கட்டளையின்படி நடக்கிறது இல்லை. அப்போ அவருடைய சரீரம் ரொம்ப கேவலமா இருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்படுவார் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் நாங்கள் குடும்பமா தியானிச்சுக்கிட்டு இருந்தோம். மீட்பு நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யுங்க, துக்கப்படுத்தாதீங்க. Don't make him ashamed. No making embarrassed. அவன் உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. எத்தனை பேர் தபால் கடிதம் எழுதி பழகிருக்கீங்க? கடிதம் என்பது இப்பொழுது இருக்க இமெயில் அல்ல, எழுத்துப்பூர்வமா. நான் ரொம்ப எழுதியிருக்கேன். என்ன ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன்ல. பிரியமான தகப்பனாருக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் காலாண்டு பரீட்சை நிறைவு கோருவதனாலே தயவு செய்து வந்து என்னை இல்லத்துக்கு அழைத்து செல்லவும் எழுதியிருப்பேன். வரவே மாட்டார். கடிதம் எழுதி பழகிருக்கேன். ஆனால் கடிதம் எழுதின உடனே அந்த கடிதத்தை என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு எங்கள் இருந்த ஹாஸ்டலில் ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவில் போய் போட்டுருவோம். பின்கோடு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, தெளிவாக இருக்கா. அதை எடுத்துகிட்டு போஸ்ட்மேன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாம் சரியாக இருக்குப்பா, பின்கோடு சரியாக இருக்குது, வீட்டு விலாசம் சரியாக இருக்குது, கதை விளக்கம் சரியாக இருக்குது, எந்த நம்பருக்கு அனுப்புகிறாரு தெரியா இருக்குது, யார் அனுப்புகிறாவும் தெரியா இருக்குது அப்படின்னு ஒன்று அப்படி எடுக்கிறார். அந்த ஒரு சீல் வச்சிருக்காரு, என்ன போஸ்டல் சீல். அதை எடுத்து அந்த இதில் தொட்டு ஒரு அடி அடிக்கிறார். அந்த முத்திரை என்ன ஒட்டி இருக்கணும், அந்த தலை அதை என்ன தலை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டாம்புக்கு என்ன சொல்லுவாங்க, முத்திரை. ஆமாம், அந்த முத்திரை ஒட்டினோம்னா அவர் முத்திரை போகிறான் டப்புன்னு. அதில் போட்டு இந்த நேரம் முதற்கொண்டு யாருக்கு எழுதினார்களோ அவர்களுக்கு போய் சென்றடையும் காலம் வரையும் இந்திய தபால் துறை பொறுப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் பரிசுத்த ஆவியின் முத்திரை பொறுப்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எடுத்துக்கிறான், ஜாக்கிரதையாக பார்க்குறான், பிரிக்கிறான், ஸ்டார்ட் பண்ணுறான். திருச்சிக்கு வந்துடுது, அங்கே ஸ்டார்டிங் நடக்குது. இந்த ஏரியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் உமன் நிறைய பெண்கள் சகோதரிகளை போட்டிருக்காங்க அந்தந்த ஏரியா. எனக்கு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து போஸ்ட் பாக்ஸ் வச்சுருந்தேன், நான் போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். போஸ்ட் பாக்ஸில் நிரம்பிடுச்சுன்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணிடுவாங்க. அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சகோதரி சிஸ்டர் சந்தியா ஃபோன் பண்ணி, ஃபாதர் உங்களுக்கு தபால் நிறைய இருக்குது, போய் எடுத்துக்கங்க. நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன். என்ன கேட்கும் அன்பானவர்களே, அந்த பொறுப்பு பரிசுத்தான் உங்களோடு கூட இருப்பதுனால, அவர் வந்து கூட்டிகிட்டு போகிற நாள் வரைக்கும் உங்களை கண்காணிக்கிறதுனால அவரை சந்தோஷமாக வச்சுக்கங்க. எப்படி வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். மாமின்னு சொல்கிறது காட்டில் அம்மான்னு தான் சொல்லுவாங்களே. என்னை பெற்றெடுக்காத அம்மா சாந்தி. அங்கே போயிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் பார்க்கலைங்க. முதல்ல பாஸ்டர் அம்மா தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்கன்னா, வீட்டுக்காரர் நல்லா வச்சுருக்காரா, வீட்டுக்காரரு நல்லா வச்சுருக்காரா. அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். மகளுடைய புண்ணுமுருளை பார்த்து, அவங்க உடைய பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து அவங்க மிகுந்த சந்தோஷம். அப்போ நமக்கு அவங்க செய்யும் பொழுது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, தாய் அம்மா வீட்டுக்குன்னு போனாலும் அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்க, கையில் இருக்கிறத கொடுத்துட்டு வா. ஒரு அமைச்சர்களே அப்படிலாம் நான் வளர்த்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும். மருமகன் வந்திருக்காரு, என் மகனை நல்லா பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆவியானவர் அவரை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். எத்தனை பேருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. When we keep the Holy Spirit happy, He will bless you always. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், ஆனால் அவர் மகிழ்ச்சியாக வச்சுக்கினா இன்னும் சந்தோஷம். ஆமே சொல்லுங்களேன். அவர் தலை, நான் அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறேன். இருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டேன், நான் சபையினுடைய உறுப்பினராக மாறுறேன். என்ன மாறுறேங்க, I became the member of the church. மெம்பர் தான் நிறைய பேர் நினைக்கிறானுங்க. நான் சொன்னேன்ல, சில திருச்சபைகள்லாம் மெம்பரா இருக்கேன். ஒரு பெந்தகோஸ்து ஊழியக்காரரு, அவங்க மாமியார் இறந்து போனாங்க. நான் போயிருந்தேன், அந்த ஊருக்கு போயிருந்தேன். பெந்தகோஸ்து சபை ஊழியக்காரரு அடக்காரதனை எங்கே வைக்கணும், எங்கே வைக்கணும்னு பெந்தகோஸ்து சபையில் தான் வைக்கணும். அவர் தென்னிந்திய திருச்சபையில் வைக்கிறாரு. எப்படி இருக்கும்?
அப்போதான் நினச்சிக்கிட்டேன், அவர் சபை மேலே நம்பிக்கை இல்லை. என்னங்க, சபை மேலே நம்பிக்கை இல்லாமல் திருச்சபையில் இருக்கிற கல்லறைக்காக சேர்ந்துருக்காரு. கோச்சிக்காதீங்க, நான் அவருக்கும் போகணும்னு தான் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். பெந்தகோஸ்து சபை நான் வந்துட்டேன்னா கர்த்தருக்குள்ளே நிற்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களும் காத்து தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு நீ வந்து தானே தரணும், சாவுக்கு இங்கே வந்து தானே தரணும், வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்றாரு. நான் அதுதான் தான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு 5 கல்லறை, அங்கிட்டு ஒரு 2 கல்லறை வச்சுருக்கோன். ஒரு அமைச்சருங்களேன் சொல்லுங்கண்ணே அல்லேலூயா. இன்னைக்கு அங்கத்தினராக இருக்கிறோம், ஆனால் அவருடைய அங்கமாக இருக்கிறோன்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறதில்ல. அங்கம் சொல்லுங்க, அங்கம். நான் அப்படி சரீரத்தில் அங்கமாக இருக்கிறேன். சரீரம் முடமாக இருந்தால் சில பேர் அதிக பிரசங்கி இருப்பாங்க, கோச்சிக்காதீங்க. அது பைபிளில் சொல்கிறார். அதிக பிரசங்கிக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நீண்ட அவயம் உள்ளவன். என்ன அவயங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். உன் நாக்கு பெருசுடா அப்படின்றாங்க. ஏன்? ஓவர் வாயாடி. கோச்சிக்காதீங்க, நிறையா பேருக்கு வாயினா பூட்டு தான் போடணும். உன் நாக்கு உரு. அப்போ என்ன புரியுது? அந்த நாக்கு உரிய நபரையும் அவமானப்படுத்துது, அந்த நாக்குடைய பெற்றோரையும் அவமானப்படுத்துது. எத்தனை பேர் இருக்கீங்க நல்லா பெத்து வச்சிருக்கீங்க வாயாடிய? என்னங்க சொல்றாங்களா இல்லையா? ஆகவே எங்க சொல்றார், முதல் கேள்வி, இந்த 2வது கேள்வியில் முதல் இது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும் பொழுது என்ன நடக்கும்? நான் குழந்தையா இருக்கிறேன், அதன் பிறகு என்ன, கிறிஸ்துவின் உடலாய் மாறுகிறேன். 3, திருச்சபையினுடைய அங்கத்தினராய் மாறுகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? நான் அங்கத்தினர், நான் இந்த சர்ச்சை சேர்ந்தவன் அப்படின்ட்டு அங்க உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருப்பான். இந்த சர்ச்சை சேர்ந்தவன் அங்க குடிச்சிட்டு இருப்பான். கோச்சுக்காதீங்க. அப்போ அங்கன்றது தெரியல. ஆமே சொல்லுங்களேன். 121 சங்கீதம் கரெக்ட் நினைக்கிறேன். அதுல ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் தலை தண்ணி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இப்பதான் பேசணுமா இல்லையா? தலையாகி கிறிஸ்து மதுபான பிரியனா இருந்து தண்ணி அடிச்சாருன்னு என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? உரைக்கிற மாதிரி பேசுறாரு ஆண்டவர். தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? அவர் எப்படி காக்க முடியும்? காக்கவே முடியாது. சான்ஸே இல்லை. சிந்திச்சு பாருங்க. அப்ப நான் அங்கம் எப்படி இருக்கணும்னு? ஹலோ, நான் படுக்கைக்கு போறேன்னா என்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நீர் காக்கிறீர் ஆண்டவர், நான் தூங்குறேன். அல்லேலூயா சொல்லுகிறேன். உம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு நான் படுக்கிறேன். உம்முடைய கரத்துல நான் படுக்கிற ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாப்பீர். அல்லேலூயா, ஆமென். இந்த 3 காரியம் ஆரம்பத்தில் நடக்குது. யாரு? கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளருகிறவர்களுக்கு நடக்கின்ற காரியம். 2, படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் கிறிஸ்துவுக்குள்ளாக படிப்படியாக ஆவிக்குரிய ரீதியில் பலப்படணும். ஆமே சொல்லுங்களேன். என்ன படணும்? என்ன படணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன படணும்? You have to be strengthened and you have to be strong in the Lord. ஆண்டவருக்குள்ள பலமாகணும். வசனம் உள்ள போனாதான் பலமாகும். ஆமே சொல்லுங்களேன். 2 காரியம். நான் வசனத்தை உள்வாங்கிக் கொள்கிறேன், உள்வாங்கின வசனம் எனக்கு பலமாய் மாறுவதற்கு கீழ்ப்படுகிறேன். 2 காரியத்தை மிருகங்கள் செய்கிறது. என்ன செய்யுது? உள்ள வாங்கிக்குது. டக் 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 சிசர் டீத்துன்னு இருக்கு. நல்லா கவனிங்க. மாடுக்கு அதை உள்ள அப்படியே வெட்டி எடுத்து உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் பல்லுகள் இருக்கு. அதுக்கு பேர் சிசர் டீத். கத்தரிக்கோலை போல உணவை கட் பண்ணி உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு 1. 2, அது போய் அமைதியில் உட்காந்துட்டு கட் பண்ணி உள்ள வச்சதை திருப்பியும் கொண்டு வந்து உமிழ்நீரோடு நல்ல மென்று உள்ள தள்ளும். அதுதான் சத்து. ஹலோ, நான் வசனத்தை கேட்டுட்டு நான் ஒரு மணி நேரம் கேட்குறேங்க, கேட்டுட்டு போகிறேன். சில பேருக்கு நான் இங்கே தாண்டறதுக்கு முன்னாடி போய் கொண்டு பொறுக்கிட்டு போயிடுறான் பிசாசு. ஏதோ ஒரு கவலையை கொடுத்து, ஐயோ கேட்டேனே தெரியலையே, மறந்துருச்சே, அது வழி அருகே விதிக்கப்பட்ட. சில பற்றிலாம் கவலை சொன்னார், ஏதோ உதாரணம் சொன்ன மாதிரி இருக்கு,
ஆனால் நாளைக்கு இந்த பணத்தை கட்டணுமே, உலக கவலைகள். என்னங்க உலக. இன்னொரு பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு, நான் யார் தெரியுமா, எந்த ஜாதி தெரியுமா, எந்த அந்தஸ்து தெரியுமா அப்படின்னு உள்ள உடைக்கப்படாத உள்ளம். அதனால உள்ள வேறு போக மாட்டேங்குது. இன்னொன்று, நல்ல நிலம். ஒரு அமைச்சருங்களேன், எனக்காக பேசுகிறார், கர்த்தர் என்னை உடைத்து உருமாக்குறார், என்னை அவர் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். அல்லையிலோ வச்சுங்களேன், அந்த உள்ளம்தான் பலமாகும். எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை அறிகிற அறிவிலே வசனத்தினாலே பலப்படுகிறேன். I am strengthened by the word of God. நீ பலப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு என்னை டீடாக்ஸ் பண்ணி என்னை சரிப்படுத்துறதுக்கு முற்படுகிற ஹெல்த் குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் வெண்பூசணி குடிங்க, அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இப்படியே பண்ணுறாங்க. எதுக்குங்க அதெல்லாம் அப்படின்னு. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு. என்னங்க நல்லா இருக்கு. அருகம்புல் எடுத்துட்டிங்கன்னா, அந்த சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும். கோவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு நல்லா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அப்போ இயேசுவின் வரத்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆவியில் பலசாலிகளாக இருப்பீர்கள். கமான், தேவன் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். சும்மா அப்படி திறந்து ஊதி அடுத்த எதுக்கு வாரத்துக்கு பைபிள் எடுத்துகிட்டு வரலாம் தூக்கி போடுறதுக்காக இல்லை. தேவ பிள்ளையை நீ அனுதினமும் வேத வசனத்தை தியானித்தால் நீ பலனை பெற்றுக்கொள்வாய். அவர் சொல்றார், ஆவிக்குரிய தேவனுக்குள்ளாக நீ பலமாகணும். அதுக்கப்புறம் நெருங்கிய உறவை வளர்த்து கொள்கிறோம். என்ன வளர்த்துக்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த கலர் பற்றியெல்லாம் தெரியாதுங்க, கோச்சிக்காதீங்க. கலர் சின்ன வயசில் படித்ததோடு தெரியும். பாஸ்டர் நம்ம ஏதாவது துணி மக்களுக்கு எடுக்கிறாரு, தங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா, இது நல்லா இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னாங்க. எம்மா தாயே, எனக்கு தெரியலம்மா, ஆனால் நல்லா இருக்கியா. என்னங்க என்ன எனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கு. சஜஷன் கேட்குறாங்க. எத்தனை பேர் புருஷங்கிட்ட சேலை துணி எடுக்கும் பொழுது நல்லா இருக்கான்னு கேட்குறது யாராவது இருக்கீங்களா? கேட்குறேன். சில பேர்லாம் கேட்கறது இல்லை. வந்தாதானா பாஸ்டர்? யாராவது கேட்டிருக்காங்களா? பிரதர் யாராவது இருக்கீங்களா? கேட்டு எல்லாம் பார்க்குறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, விளம்பரத்தை பார்த்து டார்ச்சர் பண்ணுறாங்க. காசை கொடுத்து நீ போய் வாங்கிக்க அப்படின்றேன். அங்கே நீங்கள் பார்த்து சொன்னால் தான் நல்லது. ஆமே சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோடு கூட இந்த பகுதி பாருங்க, அவரோடு கூட என்ன செய்கிறாரு, இந்த உறவில் வளர்ந்து வரும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவருக்குள்ள பலகமாகி நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ளணும். என்னங்க நெருங்கிய உறவை வளர்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். ஜபத்தில், துதியிலே, ஆராதனையில், அவரை வசனத்தை கேட்கறதுல, கீழ்ப்படுகிறதுல வளர்த்துக்கொள்ளணும். எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கய்யா? அல்லேலூயா. ஆமாம், அதை வளர்த்துக்கணும். அது வளர்க்குறது தான் சந்தோஷம். ஒரு ஆமே சொல்லுங்களேன். குடும்பமாக எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றீங்க? ஸ்டான்லி தூக்குறாரு, கஸ்பரையா தூக்குறாரு, ஆண்டனி தூக்குறாங்க, பாஸ்கர் அங்கிள் தூக்குறாங்க, வேற அவ்வளோதானா? அவன் இதில் வச்சுட்டு தூங்க போயிடுறா பாஸ்டர். அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படிலாம் இருக்காதீங்க தயவு செய்யுது. ஆமே சொல்லுங்களேன். இரவு உணவெல்லாம் சீக்கிரமாக சாப்பிடுங்க ப்ளீஸ். 7க்குள்ளே சாப்பிட்ருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இவ்வளோதான் லேட்டாக வரேன். கூடுமான வரைக்கும் நைட்டு 2. இப்போ பாருங்கள், வெளிநாட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றத நிறுத்திக்கங்க. சீசனல் அண்ட் ரீஜனல். சொல்லுங்கள், சீசனல், ரீஜனல். அதன் காலத்திலே கொடுக்குற கனிகொண்ட விருட்சங்கள், நம்ம ஊரில் விளையிற விருட்சங்களை சாப்பிடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நான் போய் அமெரிக்கா ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். அவன் என்னைக்கு பறிச்சானோ, என்னைக்கு கொண்டு வரான்னு மேலே நல்ல மெழுகு தடவி கொண்டு வரான். தோலை சீவலைன்னா உன் வயிற்றை சீவர மாதிரி ஆயிரும். பார்த்துக்கங்க, இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. நம்ம ஊரில் இருக்கிற நல்ல கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. ஆமே சொல்லுங்களேன். அல்ல சீசனல் அண்ட் ரீஜனல். நம்ம ஊரில் விளை. இப்போ வெள்ளரி பிஞ்சு கிளம்பிடுச்சு. வெள்ளரி பிஞ்சு நைட்டு நல்லா வெட்டி போட்டு ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டு பாருங்கள். இதமான தூக்கம் இருக்கும், உங்கள் உடலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். நைட்டு 10 மணிக்கு சாப்பிடும் பொழுது மனைவியும், அவன் இவர் எப்போ வருவாரோ, காலையில் எழுந்திருக்கணுமே, இவர் புரிஞ்சிக்கவே மாட்டினாரு, வாயை பொத்திட்டு இப்படி இருப்பாங்க. நான் வர வரைக்கும் நீ முடிச்சிடக்கூடாதா அப்படின்னு ஒரு சண்டையும் வருது. அதனால கூடுமான வரைக்கும் குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுங்க. எல்லாமே சொல்லுங்களேன்.
அதுதான் ஒருத்தர் அறிஞ்சிக்க முடியும், விசாரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ரைட். அப்போ அவருடைய தனிப்பட்ட முறை, தனிப்பட்ட ஜெபம் எத்தனை பேர் இருக்கீங்க? ப்ரேயிங். ஆண்டவர் சொல்றாரு, நீ மாய்மாலக்கார மாதிரி இருக்காதரா அப்படின்றார். தனிப்பட்ட ஜெபத்தை வளர்த்துக்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்தரங்கத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். ஹலோ, உன் ஜெபம் எல்லாருக்கும் தெரியணும் தேவையில்லை. பொதுவான ஜெபத்துக்கு நீங்க வாங்க. தனிப்பட்ட ஜெபம், லெட் யூ அண்ட் காட், நீங்களும் தேவனும். மத்தேயு சுவிசேஷத்துக்கு போவோம். மத்தேயு சுவிசேஷத்துக்கு போவோம். ஹவு டு ப்ரே, வேர் டு ப்ரே அண்ட் வென் டு ப்ரே. எப்போ ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எங்கே ஜெபிக்கணும் என்பதற்குரிய பதிலை ஆண்டவர் மலையில் அமர்ந்து பிரசங்கிக்கிறாரு. அந்த பிரசங்கத்தில் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. எடுமா மனுஷர் காண வேண்டும் என்று. இருங்க நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். 6ஆம் அதிகாரம், Matthew Gospel chapter 6 6th chapter. கவனிங்க. ஹalleluya. 4ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இது காணிக்கையை பத்தி பேசல. நிறைய பேர் காணிக்கையை அப்படியே மறைச்சு போடுவாங்க. ஆண்டவருக்கு தர்மமா பண்ற இல்ல. நிறைய பேர் எதை எங்க பயன்படுத்தணும்னு தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறருக்கு தர்மம் செய்யும் பொழுது தார தப்பட்டை அடிச்சு போட்டோ பிடிச்சி நான் எல்லாத்துக்கும் செய்யறேன். தப்பா நினைக்காதீங்க. சில பேருக்கு கொடுக்கும்போது போட்டோ பிடிக்கணும் சபையில். ஏன்னா ஒரு ரெக்கார்டுக்கு அதை கொண்டு போய் நான் யாருக்கும் எழுதி போடல, யாருக்கும் விளம்பரம் செய்யலை. அது ரெக்கார்டு, இதை செஞ்சோம், இவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் சில பேர் என்ன பண்ண விளம்பரமாக பண்ணுவாங்க. தார தப்பட்டை அடித்து கொடுப்பான். இப்படி கொடுக்காத, வலது கை செய்கிறது அந்தரங்கத்தில் பார்க்கிறவர். நீ கைக்குள்ள என்ன வச்சு அந்த ஏழைக்கு கொடுக்குறியோ அதை பார்க்கிறாரு, வெளியரங்கமாய் பலன் தருவார். விளக்கத்தை சொல்றாரா? அடுத்தது அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, இப்ப ஜெபத்துக்கு வராரு. ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். என்ன காரங்க? மாயக்காரர். என்ன காரர்? சத்தமா சொல்லுங்க, என்ன காரர்? சில பேர் ஜெபிக்கும் பொழுது அப்படியே பெருசா ஜெபிச்சுட்டா எல்லாம் கேட்டுரும் கிடையாது. கருத்தாய் ஜெபிக்கணும், வாஞ்சையோடு ஜெபிக்கணும். ஆமே சொல்லுங்களேன். சில நேரத்தில் நான் சிலர் ஜெபிக்கும் பொழுது நான் குறுக்கீடு செய்வது எதுக்காகனா, அவர்களை வெறுக்கிறதுக்காக அல்ல, அவளை அவமதிக்கிறதுக்காக இல்லை, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம சுருக்கமாக என்ன செய்யணும், கருத்தா நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலிகளோ ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ அதனால தேவாமியார் சொல்லது போல தேவ ஆலயத்தில் நடப்படுகிற ஒவ்வொரு ஆராதனையும் ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? கர்த்தர் சொன்னான்னு சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் போனோம்னா நான் நியாயமா? அது தப்பு. ஆவியான நடத்துறாருன்னா ஆவியானவருக்கு பேர் தான் போச்சு. அவர் தான் சொல்றாரு, ஒழுங்கும் கிரமமா நடத்துவேன்றார். ரைட். அங்க சொல்றாரு, மனுஷர் காணும்படியாக. என்னங்க? மனுஷர் காணும்படியாக. இவன் நிற்பான், என்ன 10 பேர் பாக்குறாங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று, சந்திலையும் வீதியிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட மாயமான ஜெபத்தை பண்றவங்க அவங்களுக்கு பதில் வந்துருச்சு வச்சுக்கடா அப்படின்றாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது எங்க நீ ஜெபம் பண்ணணும்னு கேள்விக்கு பதில் சொல்றாரு. வேர் டு ப்ரே. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, நீ உன் பர்சனல் ரூம், உன் தனிப்பட்ட அறையிலே பிரவேசித்து உள்ள நுழைஞ்சு உன் கதவை பூட்டி, லாக் த டோர், கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கதான் கண்ணினால் பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல 3ஆம் வானத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, நீ வேண்டுதல் செய். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய தகப்பனாகிய பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் நான் இப்படிலாம் கற்றுக்கொண்டேன். I learned from the people who have been used by God mightily. தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்படுகிறவர்களை பார்த்து கற்றுக்கொண்டதுனா, என்னடா ஜெபம் பண்றதே நான் பார்க்கல. அவன் உள்ள ஜெபம் பண்ணியிருக்கான், ரகசியமா ஜெபம் பண்ணியிருக்கான், தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணியிருக்கான், அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறான், அவரோடு கூட உறவில் இருக்கிறான். அதனால தான் வெளியே கர்த்தர் பலன் தரார். வெளியே அற்புத அடையாளம் நடக்குது, வெளியே பிசாசுகள் ஓடுகிறது, வெளியே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. சோ வளர்கிறவர்கள் இப்படிதான் இருக்கணும். they have to. சொல்றாரு, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அடுத்தது how to pray, எப்படி நான் ஜெபிக்கணும் அப்படின்றாரு. அஞ்ஞானிகளை போல. என்னங்க? அஞ்ஞானிகளை போல. ஆண்டவர் சுருக்குன்னு சொல்றார், தப்பா நினைக்காதீங்க. சில பேர்
அறிவே இல்லாதவங்களை என்ன செய்வாங்க? கோச்சுக்க. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் அடிக்கி வைப்பாங்க ஜபம். மற்றவங்களாம் ஜபத்துக்கு நேரமே ஒதுக்க மாட்டாங்க. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். வீண் வார்த்தை சுத்தி சுத்தி கம் அரவுண்ட் பீட் அரவுண்ட் புஷ். ஏன்னா அவங்க பெரிய ஜப வீராங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணுமா. அப்படியே அடிக்கி 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 வார்த்தைகளை அடிக்கி தெரியும். அவங்களுக்கு வேத அறிவு இருக்கு, இல்லைன்னே சொல்லலை. அப்படியே அடிக்கி அடிக்கி வீண் வார்த்தைகள் அப்படின்னா சொல்ல வந்ததெல்லாம் விட்டுட்டு எதையோ ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நீண்ட ஜபம், நீண்ட வசனங்கள்லாம் சொல்லி ஜெபிக்கிறதா அவங்க ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க அப்படின்றாரு. அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். நீங்க அப்படிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணாதீங்கன்றாரு. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைனா நல்லா கவனிங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் வாயை திறக்கிறது சொல்றதுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சிருக்காரு. அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவர் தந்துருவார். கிடையாது. இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? என்னோட இருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்க. கேட்டாதான். அப்போ தேவனிடத்துல கேட்கும் பொழுதுதான். முதல் கவனிங்க, ஆரம்பங்களின் கோட்பாடுகள் சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் வேதாரட்ச கூட்டத்தில். அதில் என்னன்னா முதல் 3 அதிகாரம் ஆதி முதல் ஆரம்பங்களின் கோட்பாடுகள்னா ஆரம்பத்தினுடைய கொள்கைகள். அந்த கொள்கைகளில் பாவம் இல்லை, அந்த கொள்கை தேவனும் மனுஷனும். அதனால் தேவன் மனுஷனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. தேவனுடைய விருப்பத்தை அவர் உள்ளத்தில் இருக்கிறத இவன் அறிஞ்சுக்கிட்டான், இவனுடைய உள்ளத்தில் இருக்கிறத அவர் அறிஞ்சுக்கிட்டாரு. அதனால தேவைகளை கேட்காம கொடுத்துட்டாரு. ஆனா என்னைக்கு பாவம் செய்தான் மனிதன் பாவத்துக்குள்ள விழுந்துட்டானோ இப்ப கேட்டாதான் செய்வார். அது எப்படி? இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன்னு சொல்லும் பொழுதுதான் மறுக்காம தராரு. என் பேர்னால தரல, இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ. அதுக்கு தான் இயேசுவின் நாமத்தை சொல்றோம். இல்லாட்டி நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே என் கஷ்டம்லாம் நமக்கு தெரியும், நீங்க தந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலையே கிடையாது. அது முதல் 3 அதிகாரம். முதல் 3 அதிகாரத்துல பாவம் இல்லை. அதனால தேவன் முகமுகமாக தரிசித்தான் ஆதாம் ஏவாளும். அதனால தேவனுடைய மகிமை அவனை சுற்றி இருந்ததுனால அதனால ஆராதனைக்கே வேலை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆராதிக்கிறோம். ஏன்? அவர் பிரசன்னத்தை கவர்ந்து இழுக்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை கவர்ந்து இழுக்கிறோம். இன்றும் பிரசன்னத்தில் நிற்கிறோம் கிருபையால், எங்கள் கிரியை அல்ல உம் கிருபையால் நிற்கிறோம் பிரசன்னத்தில். பிரசன்னத்தில் நிற்கிறேன். 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிற இடத்துல என் மத்தியில் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா, என் மத்தியில் வாங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய பிரசன்னத்தை கவர்ந்து இழுக்கிறோம். அதுக்கு தான் துதி. That's why we praise. That's why we have instruments. ஆண்டவருடைய கிருபையினால வார்த்தை கருவிகளை மீட்கும்படியா, வார்த்தை கருவிகளை வாங்கும்படியா கிருபை தந்தாரே. ஆமா. எத்தனை சபையில அதெல்லாம் இல்லை, ட்ரம் அடிச்சு தான் பாடுவாங்க. நான் ஒரு சபையில் இருந்தேன். இந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிறது 1 மாசம் ஒரு சபையில் இருந்தேன். ட்ரம் அடிச்சாதான் ஆவியானவரே இறங்குவார். அதெல்லாம் புரியாத காலம். புரியாத காலம். ட்ரம் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்ச உடனே ஆவியான இறங்கிடுவார். அதுக்கப்புறம் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாங்க அவங்க. இதெல்லாம் எனக்கு புரியாத காலம். ஆனால் தேவ பிள்ளைகள் இதெல்லாம் வாத்திய கருவியில் நம்ம கொடுத்துருக்கிற கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சத்துக்க. ஆமென். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு பிரசன்னத்தை காணணும். என்கிட்ட உனக்கு வேணும்னா எடுங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். The Gospel of John 16. 16. ஆமா 16. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட போறேன்ப்பா. ஐம் கோயிங் டு கோ ஃப்ரம் தி பிசிக்கலி, சரீரப்பரம் உங்களை விட்டு போறேன் அப்படின்னு உங்களுக்கு துக்கமாயிருது. ஆனாலும் சொல்றாரு, என்ன சொல்றாரு எடுங்க. யோவான் 16:20 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். பிசிக்கலா சரீர பிரகாரமா விட்டு உங்களை நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து போவேன். அப்போ போகும் பொழுது என்ன செய்யுங்க? அழுது புலம்புவீங்க. உலகமோ சந்தோஷப்படும். உலகன்றதில் பிசாசு கூட்டம் சந்தோஷப்படும். அப்பா ஒளிஞ்சான்டா, ரட்சகர் வந்தான் ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான். நீங்கள் துக்க
துக்கப்படுவீர்கள். நீங்க துக்கப்படுவீங்கன்னா இவரை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே, மீன் தொழில விட்டுட்டு வந்துட்டேன், படிப்பை விட்டு வந்தேன், டாக்ஸ் கலெக்ட் வரி வசூல் பண்றதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க துக்கப்படுவீங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, அதனால தான் உதாரணங்கள்லாம் சொல்றேன். இப்ப உதாரணம் சொல்றேன். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த நேரம் வரும்பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். அவள் துக்கம் அடைகிறாள். எப்பா எப்படி பிறக்க போதோ, ஐயோ கத்தி வைப்பான்களோ, அல்லது சுகப்பிரசவம் உண்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் பெண்களுக்கு வரதான் செய்யுது. பிள்ளை பெற்றவுடனே, பிள்ளை பிறந்த பிறகு ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால், ஒரு மனுஷனும் மனுஷிய இந்த உலகத்துல கொண்டு வர எனக்கு பலன் தந்தான்னு சொல்லி அந்த கஷ்டம் வலி எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷப்படுகிறாள். அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அந்த காலத்துடைய வலி எல்லாம் அதுக்கப்புறம் நினைக்கிறது கிடையாது. அதுபோல அதே போல இப்பொழுது துக்கம் அடைஞ்சிருக்கீங்க. நான் மறுபடியும் உங்களை காண்பேன். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். 3 நாளுக்கு பிறகு நான் உயிர் தெழுந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பேன், உங்களுக்கு இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். ஒருவனும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. அந்த நாளிலே, அதுக்கப்புறம் நான் உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். என்கிட்ட வந்து ஏசப்பா இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உறுதியா சொல்றேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க பிதா இப்ப நீங்க கேட்கிற நபர் மாறுறாரு, இலக்கு மாறுது. நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா என் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. தருவார். யார் நாமத்தினால? விசிட்டிங் கார்டு என் பிள்ளைக்கு கொடுத்து விட்டேன். இன்னார போய் பாரு, யாரை கேட்டாங்கன்னா இன்னாருடைய பையன் அப்படின்றது காரு. அவ போய் நின்ன உடனே அவள் மேலே எங்கேயும் பார்த்தார். என் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்த உடனே, ஓ இன்னார் பையனா நீங்க, அந்த மாதிரியாத ஆமாம் சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகள் பேரில் யாராவது வந்து கொடுத்தா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? மிகுந்த துக்கத்தில் அருமையான ஐயா தினகரன் வியாகுலப்பட்டிருந்தார். ஏன்னா அவங்களோட மக ஏஞ்சல் இறந்து போனாங்க, பெரிய அகால மரணம். அவர் சாக வேண்டிய இடத்துல அவர் அந்த மக செத்துட்டா ஆக்சிடெண்ட்டில். துக்கத்தில் இருக்கும் பொழுது வெளியே ஊழியத்துக்கே போகல, ரொம்ப துக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க பேசுகிற பேச்சு எல்லாம் ஓவர். நான் ஒரு மெழுகுபத்தியை கண்டேன், அந்த மெழுகுபத்தி கரைந்து கரைந்து போகிறதே கண்கிறேன். டே முன்னாடியே கண்டவன் சொல்லாமல, பயப்புல இருக்கானுங்களே சொல்லி இருக்கிற எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் சீமனையை ஊற்றி எழுப்பி எரிய விட்றானுங்க. ரொம்ப துக்கத்தில் இருக்கார். அப்போ ஒரு அம்மா, அப்போ ரொம்ப நாளாச்சு, அந்த அம்மா வந்து, ஐயா நான் ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஐயா, திறந்துருக்கேன், கோயம்புத்தூரில் தான், காருண்யா பக்கத்தில் தான், அந்த இல்லத்தை வந்து நீங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணோம். என்னம்மா நானே ஒரு இழப்பில் இருக்கேன், நீங்கள் வந்து கூப்பிடுறிய, அந்த வீட்டுக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்கப்பா. என்ன பேர்? ஏஞ்சல். என்ன பேர் சொன்னீங்க? ஏஞ்சல். அவருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. தன் மகளுடைய இழந்த மகளுடைய பேர் வச்சு நான் வரேன் அப்படின்ட்டார். வரேன் அப்படின்ட்டார், பிரதிஷ்டை பண்ண வரேன்ட்டார். இந்த பூமிக்குரிய தகப்பன் தான் இழந்த பிள்ளையுடைய பேர் சொன்னாலே எவ்வளோ மகிழ்ச்சி. பரலோக பிதா அவருடைய குமாரனா இயேசுவின் பேரை சொன்னா மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்க பெற்றுக்கணும்னா அவர் பேர் சொல்லாமல் பெற்றுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒருத்தர் உட்கார்ந்தேன், அச்சிஸ்ட பியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், எனக்கு வாய் சும்மா இல்லை. என்னங்க பைபிள் எங்கே போட்டிருக்கு? அச்சிஸ்ட பியோ அந்தோனியார் மரியாள் அவங்கள வேண்டிக்கிட்டா கிடைக்கும்ட்டு எங்கேயும் போடல. நம்ம பையன் மாற்றி வச்சிருக்கான். ஏன்னா நம்ம ஊரில் அம்மா அம்மார்கிட்ட தான் கேட்ட அப்பா கிட்ட வாங்கி கொடுப்பாங்கன்ற ஒரு பாவனை அங்கே இருந்தது அந்த காலத்தில். அந்த இதை கொண்டு வந்து வீரமா முனிவர் அதோடு சேர்த்து, அதனால அச்சிஷ்ட மரியாள்கிட்ட கேட்டா அவங்க கேட்டு இயேசுநாதர்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு இந்த காணா ஒரு கல்யாணம் ஒன்று அம்புட்டுச்சு பாரு. இன்னைக்கு எப்படிலாம் இது பாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. ஒரு ஆமென். எதுன்னு ஒன்று நம்ம ஆட்கள் அப்பா எது வேணா கேட்கலாம். அடுத்த வீட்டு கார் வேணும் ஆண்டவரே, அவன் செத்து போய் அந்த வீடு எனக்கு வந்துடும் ஆண்டவரே, இது தேவையாது, இது இச்சை, இது என்னங்க, இட் இஸ் லாஸ்ட். ஆண்டவர் இச்சைக்கு ஒருபோதும் துணை போக மாட்டார். அப்போ அவன் வீடு வச்சிருக்கான், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே, அது கேட்கற தப்பு கிடையாது.
என்ன வீடு வாசலை தரேன்னு சொல்லி வாக்குழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை தருகிறேன்றார். துரோகிகளோ வனாந்தரத்தில் குடியிருப்பார்கள். ரொம்ப தெளிவா ஆண்டவர் எழுதியிருக்க. அப்ப எது சித்தமோ அதை அரைஞ்சி நம்ம கேட்கணும். சொல்லுங்க, இவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, சோதர அல்லேலூயா. பாஸ்டர், உங்க மனைவி மாதிரி சிவந்த ஒரு பிள்ளை எனக்கு வேணும் பாஸ்டர். ஏடாடே, ஆண்டவர் கேள்றா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது சரி கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். பசங்க, வாலிப பசங்கள்லாம் அப்படியே பொண்ணு பார்க்கணுன்னா இப்படிலாம் இப்படி போடுவானுங்க. அப்படி இல்லை. கர்த்தாவே உமக்கு சித்தமானது எனக்கு செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கேட்கறது தப்பு கிடையாது. நீங்கள் டிராஃப்ட் பண்ணுற தப்பு இல்லை. குணசாலியான ஸ்திரீ எனக்கு வேணும் ஆண்டவர் கேட்குறது தப்பு இல்லை. வாலிபனே, வாலிப சகோதரியே, தெளிவாக இருக்கணும். நான் அதுதான் வேணும்னா அதுக்காக வர அதை சேர்ந்து வர சிக்கலையும் சேர்த்து வாங்கிக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன அல்லேலூயா, சுத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஒரு அப்பா ரொம்ப கண்ணுன்னு பொண்ணை வளர்த்தார். அவள் காலேஜுக்கு போகிற வயசு வந்துருச்சு. காலேஜுக்கெல்லாம் போனான். போயிட்டு வந்துட்டு சொன்னா, நான் இவனை தான் கட்டிக்குவேண்ணா. வேணா வானாப்பா, அவன் தொழிலை பாரு, அவன் ரிச்சாக ஓட்டுறான், அவன் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? நான் உன்னை நல்லா படிக்க வச்சுருக்கேன், நல்லா உங்ககிட்ட இல்லைப்பா, நான் எடுத்த முடிவு சரியான முடிவுப்பா. இல்லைம்மா வேணாம்மா. வீட்டை விட்டு ஓடிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ கல்யாணம் பண்ணிட்டா 1 மாதம் ஆச்சு. இவரும் பெத்த மனம், நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கப்பா. அவனும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அவன் வாங்கின கடன் அவனை போட்டு நெருக்க மனைவிக்கு செய்ய முடியல. இப்போ அவளுக்கு நெருக்கம் உண்டாகிறது. ஷீ ஸ்டார்ட் டு பி ஸ்ட்ராங்கிள். நெருக்கப்படும் போது அவள் அழுகுறா. அவள் நெருக்கத்தில் இருக்க அந்த செய்தி போகுது, அவங்க அப்பாவுக்கு போகுது. அவங்க அப்பாவும் தலையில் அடித்து அழுகுறாரு, அவங்க அம்மாவும். ஐயோ, நான் முன்னாடியே சொன்னேனே தாய், இது வாழ்க்கையில் தாய் அவனிங்க. அப்போ எதை வேணா கேட்கலாம், எதை வேணா பெற்றுக்கலாம். அவர் சித்த பிரகாரம் கேட்கணும். சொல்லுங்கன்னு வாங்க. 24 வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நான் உசுரோடு நான் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்கிட்டே கட்டுக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு தேவைகளை அறிஞ்சிருந்தேன், அதனால நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். தங்க வசதி கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், சந்தோஷம் கொடுத்தேன், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நல்ல பலத்தை கொடுத்தேன், வரங்களை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். இப்போ நான் போயிட்ட பிறகு நீங்க என் பேர்னால இப்போ நீங்க கேட்கல பிதா கிட்ட, இனிமே கேட்பீங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. I have to go in hand with the word. 1 யோவான் 5:14 எதையாகிலும் அவர் சித்தப்படி. என்னங்க சத்தமா சொல்லுங்க. எதையாகிலும் அவர் சித்தம். சித்தம் என்பது மறுபடி போதிக்கிறேன், பேசிக் தான். என் விருப்பமும் அவர் விருப்பமும் ஒன்றா இருக்கான்னு நான் பார்க்கறதுக்கு தான் பைபிள் படிக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க. என்ன என் விருப்பம் அவர் விருப்பம் ஒன்றா இருக்கா? சரியா இருக்கு. அப்ப நான் கேட்கிறேனே, இந்த வசனத்தின்படி பிதாவே உடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன், இதை எனக்கு தந்தருள்வீராக. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் படிப்படியாக ஆவிக்குரிய ரீதியில் தேவனுக்குள்ள பலமாக்குறேன் வசனத்தினால. 2, அவரோடு கூட நெருங்கிய உறவில் இருக்கேன், வளர்த்து கொள்றேன். அது மாத்திரம் தனிப்பட்ட முறை, அதை தனிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு, அத அவருடைய மகிமையான அவருடைய கனியை விளைவித்து. என்னங்க அப்போ ஏன் என்ன சொல்றாரு, எனக்குள்ள இருந்து அவருடைய கனி வெளிப்படுது. என்ன வெளிப்படுதுங்க? சத்தமா சொல்லுங்க. அவருடைய உறவிலே கனி வெளிப்படணும். இந்த பாட்டை கத்து கொடுத்தாங்களான்னு தெரியல, ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. ஆவின் கனியோ 9, அன்பு, சந்தோஷம், சமாதானமாம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணமும். அப்போ இயேசுக்குள்ள நான் வளர 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 அவர் கனி மற்றும் பார்க்கணும். முரட்டு பயல வளர்த்துருக்காயா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. நல்ல கனியை கொடுக்குறான். என்னங்க ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அந்த பாட்டை உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். நீங்க சின்னவங்க கிடையாது, நாங்க கத்துக்கிட்டது.
ஆவியின் கனியோ 9ஆம் ஸ்டான்லிக்கு தெரியும் நினைக்கிறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானமாம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணமும் விசுவாசமுமாம். அவன் அவரோட வளர வளர அவருடைய இணைந்து இருக்கிறேன், அந்த தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட கனி விருட்சமா இருக்கிறேன். அந்த கனி சுவையா இருக்கிறது. ஒரு ஆமே சொல்லுங்களேன். உங்களோட பேசுறவங்க அன்பு அடையணும். ஆமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆரஞ்சு பழம் இப்போ கொடை ஆரஞ்சு வந்துருச்சுங்க, கமலா ஆரஞ்சு. வீட்டில் போய் வாங்கி சாப்பிடுங்க, நல்லது. சீசனல் அண்ட் ரீஜனல். சத்தமாக சொல்லுங்க, சீசனல் அண்ட் ரீஜனல். அதான் நல்லது. ஊரில் தெரியாத, பேர் தெரியாதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, அதெல்லாம் நிறுத்திக்கங்க. நல்லா கவனிங்க. மேலே இருக்கிற தோல் தான் அன்பு. என்னங்க? உள்ளே மறைந்திருக்கிற 8 சுளைகள் தான் ஆவியின் கனியினுடைய மறுபகுதி. அன்பு. அது தோலை உரிக்கும் பொழுது தான் சொல்லுங்க, அன்பினாலே இந்த சுளைகள் மூடப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அழிக்கணும், அந்த இச்சையை அழிக்கணும். எப்படி நான் அழிக்க போறேன்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் அழிக்க போறேன். ஆமே சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது இயல்பாகவே பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க. ஆமே சொல்லுங்களேன். யோசேப்பை போல. அப்ப நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னா முடியல. அன்னைக்கு போய் ஆதாரத்தை அவ கொடுத்தா, ஆதாரமே கிடையாது. பொய் சொன்னா, மனைவி தானே பொய் சொல்ல மாட்டான்ட்டு பார்க்க நாள் போன போக்கில் தான் தெரியுது அவ இச்சையை உண்டவளா இருந்திருக்கான்னு அவனுக்கு தெரியுது. சரித்திரம், ஹிஸ்டரி இஸ் வெரி கிளியர். அவன் சொல்றான், யோசேப்பு நீ பெரியவனா ஆவப்பா, என்னை தண்டிச்சிடாத பான்றான். ஹிஸ்டரியில போத்திப்பார், டோன்ட் எவர் ஜட்ஜ் மீ. ஹலோ, யோசேப்பு ஜட்ஜ் அவனை நியாயம் தீர்க்கவே இல்லை. அவன் சொல்லேன், தன் சகோதரன் நியாயம் தீர்க்கல. ஏன் நியாயம் தீர்க்கல? நான் கடவுளாப்பா உங்களை நியாயம் தீர்க்க. இந்த மேன்மை நமக்கு வருவதற்காக கர்த்தர் இந்த பதவியை கொடுத்தார். அப்போ யோசேப்பு கிட்ட என்ன கனியை பார்க்குறோம்? சாந்தத்தை பார்க்குறோம். அந்த கனியை பார்க்குறோமா, அதை எடுத்துக்கிறோம். அவனோட பழகின அவன் சகோதரனா, சே நான் பழி வாங்கியிருக்கலாம், எங்களை அழிச்சிருக்கலாம், எங்களை தும்சம் பண்ணியிருக்கலாம். தம்பி நம்ம மன்னிச்சிட்டான். மன்னிச்சது மாத்திரமல்ல, அவன் நல்ல இடத்துல நம்ம மாடுகளுக்கு வேண்டிய புல்லுகள் உள்ள கோஷ நிலைகளை நம்ம கொடுத்தான். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே ஐக்கப்பட்டிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் ஐக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின் பொழுது என் கிட்ட இருந்து இந்த கனி தென்படவே தேரணும். தென்படல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு. இட்ஸ் பேசிக், ஆனா இது ரொம்ப முக்கியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனியெல்லாம் தெரியணும். எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களை என்னையும் ஆண்டவர் கனி விருட்சமா பார்க்கிறார். சங்கீதம் 92ஆம் அதிகாரம். லெட்ஸ் கோ. நான் பந்திக்கு போயிடுவோம் ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் உலகத்துக்கு போகிறீங்க, வேலைத்தளத்துக்கு போகிறீங்க, நீங்கள் யாரோட சம்பாஷிக்கிறீங்களோ அவங்க உங்களை பார்க்கணும். நீங்கள் இயேசுவின் சரீரம். ஒரு அமைச்சங்களேன், இந்த திருச்சபையின் அங்கத்தினரும் தெரியணும். காரி துப்புறதுக்காக நம்ம அழைக்கப்படலை, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு அமைச்சங்களேன், ஹல்லேலூயா. தேவன் அதுக்காக தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாருங்க, அழைச்சிருக்காரு. என்கிட்ட ஒருத்தர் பொறுப்பு கொடுத்து என் பிள்ளைய பார்த்துக்கங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்குவேன். ஒழுங்காக இருக்காரா, சரியா இருக்காரா பார்த்துக்குவேன். நான் பார்த்துக்கிட்டாரு, ஏதோ ஒரு தப்பு செய்த மாதிரி தெரியுதுன்னா நான் என்ன செய்வேன்? ஐயோ தப்பு செய்கிறாருன்னு எடுத்து சொல்வேன். அதுதான். அப்போது என் பொறுப்பை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வசனத்தினால என்னை சரிப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரிப்படுது. he makes me. எடுங்க சங்கீதம் 92. என்னை கனி விருட்சமாக பார்க்குறாரு. என்னை பார்க்குறாருன்னு பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. எடுத்துட்டீங்களா மரியம்மா? சங்கீதம் 91. தேவனுடைய ஆலயத்தில் இருங்க லெட் மீ கம். 92. நீதிமான் பனையை போல் செழித்து. இருங்க நீதிமான் பனையை போல செழித்து. சத்தமா எல்லாம் சேர்ந்து வாசிக்கா. லீபனோன்ல கேதுரு மரத்தை போல வளருவான். ரெண்டு டெரைன்ல வளருது. ரெண்டும்
லெபனான் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம், மலை பிரதேசத்தில் வளருகிறது தான் இது கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் பனி வானத்திலிருந்து இறங்கி அந்த மண்ணை நினைச்சு அதுலேருந்து கிளம்பி வருது. பனி தான் வெளிப்பாடு. தேவ வெளிப்பாட்டில் வளர்றவன் தான் சூப்பராக இருப்பான். ஹலோ. அடுத்தது கேதுரு கீழே வளருது. சரி, என்னங்க, பனை கீழே வளருது, தண்ணி இல்லாத இடத்துல வளரும். அது எங்க தண்ணி இருக்கோ அங்க வேர்வணும். அப்போ தேவ பிள்ளைகள் உங்களை என்னை கனி விருட்சமா பாக்குறாரு. வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அடுத்தது, இந்த விருட்சங்களை போல இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நீங்க செழித்திருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, வெற்றியா இருப்பீங்க. ஏன்னா இங்க ஆண்டவர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையாகி ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்க பெருகணும், நீங்க சிறப்பா இருக்கணும். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். கனி விருட்சமா பார்க்கறதுனால ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, நம்ம கிட்ட இருந்து அந்த கனியை எதிர்பார்க்கிறார். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. சண்டைக்காரியா இல்லை, சண்டை போடுறவனா இல்லைல்ல, அன்புள்ளவனா, தேவனுடைய அன்பை தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவனா உங்களை என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைவுபடுத்த தான் ஆண்டவர் விரும்புகிறேன். நான் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துருக்கேன்னா குழந்தையா இருக்கிறேன். நான் இன்னும் குழந்தையா அப்படியே ஓடிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணல. நீ குழந்தையா இருக்கக்கூடாது, நீ வளரணும். ஆமென். நீ அடுத்தது என்னவாயிட்ட? கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கமா மாறிட்ட. சில பேருக்கு உதவி செய்கிற கிருபை இருக்கும். நீ கையா இருக்கிறாய் திருச்சபையில. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சரீரத்தின் கையா இருக்கிறார். சில பேர் பார்த்து தரிசன கண்கள் உள்ளவர்களா இருப்பாங்க, அவர்கள் கண்களா இருக்கிறார்கள். சில பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருப்பார்கள், அவர்கள் செவிகளா இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் முக்கியமான பொறுப்புகளில் சபையில் நின்று அவர்கள் சிந்திச்சு ஐயோ இந்த காரியம் நடக்கணுமே அப்படின்னு கொடுக்கிறவர்களா இருப்பார்கள், அவர் கர்த்தருடைய இருதயமா இருக்கிறார்கள். ஹலோ. அவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தினுடைய கால்களாக இருக்கிறார்கள். நீ எங்க இருக்கிற? வேர் யூ ஆர் பீன் புட், அதற்கு உத்தவமாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது அவன் என்ன செய்கிறான்? அவன் சபையினுடைய உறுப்பினராய் மாறுகிறோம். we become members of the church. மெம்பர். அல்லேலூயா சொல்லுங்களேன். மெம்பர். அதன் பிறகு என்ன செய்கிறேன்? அவரை தனிப்பட்ட விதத்தில் நான் அறிந்து கொள்கிறேன். I learn to know him through meditation. அதில் தான் செவ்வாய் மாலை ஆராதனை வேதார்ச்ச கூட்டத்தை வைக்கிறோம். பெண்கள் பலப்படுறதுக்கு பெண்களுக்கான கூட்டம் வைக்கிறோம். ஏதோ பொழப்பு ஏதோ கூட்டம் நடத்துகிறாயா அப்படின்னா அந்த வேலை இல்லை. உபவாச கூட்டம் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்குள்ளாக பலப்படுவதற்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் திக்கற்ற விதவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விசாரிக்கணுன்றாரு. அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை திக்கற்ற விதவைகளுக்கான கூட்டம், உத்தம விதவைகள் என்று வேதம் சொல்லுது. அவளுக்கான கூட்டங்களை வைக்கிறோம். வளருங்கள், வெற்றியாயிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கனி விருட்சமா இருந்து கனி கொடுங்கள். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ப்ளீஸ். நான் கனி கொடுக்கலன்னா நான் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் கிடையாது. அந்த கனி சாந்தத்தில் வெளிப்படணும், அன்பில் வெளிப்படணும், நீடிய பொறுமையில் வெளிப்படணும். பட்டு புட்டுன்னு பேச அந்த உலகத்தில் பேசி தள்ளிட்டோம் பாருங்க. ஏன்னா முடியாது. அவன் அதை விடுங்க. அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோட சிலுவையில் I have been crucified. என் மாம்சம் செத்துருச்சியா? அதனால இல்லை, நீ வாழ்வது கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஆமே. ஸோ அவரோட இந்த உறவுல இருந்தால் தான் நான் வளர்ச்சி காண முடியும். அவனுடைய சரீரத்தின் உறுப்பு நான் தெரிஞ்சாதான் அந்த நினைவு வரும். பேசுறதுக்கு ஐயோ நான் ஆண்டவருடைய பிரதிபலிக்கிறேனே, அவர் தானே சிரஸ் என்ன ஃபீல் பண்ணுவார், என்ன உணர்வார், என்ன நினைப்பாரு? அவரை நான் துக்கப்படுத்த போறேன்னா சந்தோஷமா வச்சுக்க போறேன்னா? அவன் சண்டை கட்டுறான், 4 வார்த்தை பேசிட்டா, நான் 8 வார்த்தை பேசுறேன். அப்படியே நம்ம உலகத்தோட நீ இருக்கிற இன்னும் சாவலன்னு அர்த்தம். நீ யூ ஆர் நாட் டெட் டு சின். எவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறோம்? ஏசு வர போகிறாருங்க. ஒரு வாரம் என் மூத்த பையன் வருகை குறித்த அடையாளங்களை பற்றி பேச போகிறாரு. I've told him to. டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆளுடைய வருகை ரொம்ப சமயமாக இருக்குது. இட் இஸ் வெரி நியர்.
பலி செலுத்திட்டானுங்க. ஆலயத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை வந்துச்சு. அந்தி கிறிஸ்து வந்துட்டான். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு பேர் என்ன? பீஸ் கமிட்டி, சமாதான குழு. ட்ரம்ப் தான் ஏற்படுத்தியிருக்கார். அதை குறிச்செல்லாம் பேச போறாரு. கோயிங் டு டாக். ஆண்டோட ஒரே சமயமாக இருக்கு. எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படலாம். நான் கைவிடப்பட்ட ஊழியக்காரனை இருக்க விரும்பல. ஐ நெவர். நான் பறந்து போகணும்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் பறந்து போகணும்னு விரும்புகிறீங்க? ஹலோ பிரதர், சிஸ்டர், நான் அந்த ஊருக்கு ரெடியாக இருந்தால் தான் போக முடியும். பரலோகம் எனக்கு தராரு, அதுக்காக நான் வெட்டி முறிக்கணும் தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சில சுவாபங்களும் குணமும் அர்ப்பணிப்பும் தேவை. ஆவியானவனோட பேசிகிட்டு இருக்கார். இஸ் நாக்கிங். உன்னுடைய இருதய கதை அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன்? எவ்வளோ நாள் அவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன்? துக்கப்படுத்துற விட்டு அவரை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன். அவர்கள் அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. வளரல என்னென்ன பண்ணுவோம்? நான் சொன்ன ரிஃப்ளெக்ஸாலஜி. என் பாதத்துக்கு நான் சிகிச்சை அடிக்க போகும்பொழுது ஒரு குழந்தைய ஒரு தாய் தூக்கிட்டு வராங்க. அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க. தூக்கிட்டு வராங்க. அவனால் நடக்க முடியலைங்க. நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் போலியோ கொடுத்தீங்களான்னு கேட்டேன். போலியால இல்லை பாஸ்டர், எங்கள் தாய் கெடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளைலேருந்து இடுப்புலையே தூக்கி வச்சு கீழே கூட இறக்காம இருந்தாலும் அவன் நடக்கவே தெரியல. இது மாதிரி நான் கேள்விப்பட்டதில் கேட்கும்போது எனக்கு ஒரு மாறிடுச்சு. நீங்கள் வளராமையே இடுப்புலேயே எத்தனை ஊழியக்காரனுடைய இடுப்பில் போயிட்டே இருப்பீங்க. இறங்கி நின்று நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் பதில் தருவார். ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபீட். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சுவாதீனத்தில் நில்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் தம்பி பார்த்து சொல்லுவேன், அவை எனக்கு அப்பா மாத்திரம் இல்லை, உனக்கு அப்பா. போய் அப்பாவோட பேச. ரொம்ப வருத்தப்படுறாரு நீ பேசலன்னு. தேவ பிள்ளைய நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஐ வாண்ட் தி கீபோர்ட் பிளேயர்ஸ் டு கம். கம் ஜாஷ்வா. தேங்க் யூ. Thank you, Lord. Thank you, Lord. சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். இயேசு வர போறார். இருவர் வயலில் இருப்பார். கிழக்கு எங்க சூரியன் உதிக்கிறதோ அவங்க வேலை நிலத்துல வேலை செஞ்சிருப்பார். இருவர் எந்திரம் மறைப்பார். மத்திய வேலை. அடுத்த நாளுக்கு தோசைக்காக மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஒருவர் சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது நான் அங்கமா இருக்கிற அறிவு எனக்கு இல்லையா. ஆவியானவர் என்னோட பேசி என்னை உணர்த்தி இருக்கிறார். நான் குழந்தையாவே இருந்து பழகிட்டேயா. எடுப்பார் கைப்புள்ளை போலவே இருந்துட்டேன். நான் வளரணும்னு ஞானப்பாலாகி திருவசனத்தின் மேல் நான் வாஞ்சை உள்ளவனாய் இருந்து வளரணும். நான் அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவில் இருந்தா நான் பலமா இருப்பேன் என்ற கர்த்தர் எனக்கு உணர்த்திட்டார். இன்னைக்கு நான் ரொம்ப நெருக்கமா இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் அவருடைய அங்கம். நான் அவருடைய சரீரத்துல நான் நட்டப்பட்டிருக்கிற கனி விருட்சம். நான் அவரோடு இருக்கிற ஐக்கியத்துல அவருக்கேற்ற கனியை நான் கொடுப்பேன்யா. கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும்யா அப்படின்னு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றேன். உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தி காமிங்க. எல்லாம் கண்களை மூடி இருக்க மாட்டேன். ப்ளீஸ், இல்லைன்னு சொல்லாத, புறக்கணிக்காத, உதாசீனப்படுத்தாத. அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. அவர் உதவி செய்யற திக்கற்றவர்களுக்கு சகாயர் அவரே.
அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நானே உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நானே உனக்கு உதவியா இருக்கிறேன், நானே உதவி செய்யும் கண்மலையா இருக்கிறேன் என்றார். Lord, I need your help. எனக்கு உங்களுடைய உதவி தேவை என்று உங்களுடைய வலதுக்கிறார். God bless you sister. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், பிரதர் உங்களை நேசிக்கிறார். Sister, God is ready to help you. He is very ready. He is very near to you. அவர் உனக்குள்ளா இருக்கிறார். Thank you Jesus. Thank you Father. Thank you Father. Thank you Father. Thank you Father. We thank you Lord. We thank you. Help us to grow in knowledge Lord. உம்மை அறிகிற அறிவிலே வளருவதற்கு எங்களுக்கு அருள் தாரும், அருள் தாரும். மேட்டுமை வேண்டாம், மேட்டுமை என்ன வேண்டாம். நான் ரொம்ப ட்ரைனிங் எடுத்தவன். நான் வேதாம் கல்லூரி போயிருக்கேன், இங்க போயிருக்கிறேன். நான் பெரிய ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருக்கேன். இந்த அகந்த மபந்தெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. ஆண்டவரே, எங்களோடு நீ பேச நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பலசாலிகளா இருக்கணும் ஆண்டவரே, பலவானை ஜெயிக்கிறவளா இருக்கணும். வாலிபர்கள், எங்கள் சபை வாலிபர்கள் பலவானை ஜெயிக்கிறவளா இருக்கணும். அதனாலே அவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொன்னதுக்காக நன்றி. முதிர்ந்தவர்கள் தரிசனங்களை காணணும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் தரிசனங்களை காணணும். எஸ் டாடி, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். strengthen them Lord. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக கோடா கோடி நன்றி. எங்க மேல எவ்வளவு அக்கறை கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்க வளரணும் சொல்லி இந்த மரத்தை நான் வெட்டி போடட்டும், இந்த கிளையை வெட்டி போடட்டும் சொல்லுவேன். இன்னும் ஒரு வருஷம் give some more time. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கிளையை தூக்கிக்க நான் மேல எனக்கு கட்டட்டும், ஏறோ நான் கட்டட்டும், கொஞ்சம் உயர்ந்த இடத்துல கட்டட்டும். திராட்சை செடி எப்பவுமே பூமியோடு இணைந்திருந்தால் அது பூ பூக்காது, காய் காய்க்காது, அது பாலினேஷன், விதை மாற்றம் உண்டாகாது. அதை தூக்கி கட்டணும். பூமியின் சிந்தையினால நம்ம ஜெயிக்க முடியாது, ஆவின் சிந்தனையால அதை எடுத்து கட்டப்படணும். ஆண்டவரே, எங்களை கட்டுங்க. உமக்கு ஏற்ற பூக்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கு ஏற்ற கனியை கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த வளர்ச்சி காணட்டும். நாங்க உங்களுடைய அங்கம். We are your body parts. ஆண்டவரே, சரீரன் தலை நீங்க சொன்னா ஒவ்வொரு அமையும் தலைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடு கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நீ அப்படி செய்கிறதற்காக கோடா கோடி நன்றி. உம்முடைய மகிழ்ச்சிக்குள்ளாக்க உதவி செய்யும். எப்பவுமே மகிழ்ந்திருக்க கிருபை தாரும். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்து பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.